என்னம்மா போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா? அது நமக்கு நடக்காது. என்ன நீ சொன்ன மாதிரி உதற ஓட்டாம நான் பாடிட்டேன். பின்ன என்ன கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல. என்னது? அத நான் என்ன சொல்றது? அதான் அன்னைக்கு தப்பையில தங்கப்ப சொன்னானே அதுதான். ஐயோ என்ன நொய்யோ? இப்ப நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி மன்னித்தோம். எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குண்டான பரிசை நான் வாங்காம விட மாட்டேன். பயப்படாத, அது இப்ப இல்ல, நேரம் வரும்போது. அப்ப போலாமா? போ. அபிராமி, என்ன தம்பி எப்ப வந்தீங்க? ஒண்ணு இல்ல, தோட்டத்துல பூ பறிச்சுட்டு வந்தேன், அதை கொடுத்துட்டு போலாம்னு. அதுக்கே அங்க நிக்கிறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தொந்தரவு கூடாதுன்னு ஓரமா நின்னுட்டேன். பரவாயில்ல, வச்சுட்டு போங்க. ஐயா பூ வச்சுட்டேன், பாத்துங்களா? இந்த சிலை எவ்வளவு அழகா இருக்கு. என்ன வில்லு அம்பு மாதிரி போறீங்க? ஏன் வம்புன்னுதான். வம்பா? நான் என்ன வம்புக்காரியா? நீ வம்புக்காரி மட்டும் இல்ல, வீம்புக்காரியும் கூட. என்ன சொல்றீங்க? என்னத்தங்க சொல்றது? உங்களுக்கு வேணும்னா தடுத்து நிறுத்தி பேசுறீங்க, நாங்களே தேடி வந்தா கண்டுக்கிறாம இருந்துறீங்க. இது பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு என்னால பூ வீணா போச்சுன்னு இன்னைக்கு சுத்தவத்தமா குளிச்சுட்டு பூ எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ கண்டுக்கிறவே இல்ல, எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு. ஐயோ, நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க. அப்போ அன்னைக்கு அந்த பூ வச்சதே நீங்க தானா? ரொம்ப நல்லா நடிக்கிறிய, விட்டா என்ன யாருங்க அப்ப போல் இருக்கு. அன்னைக்கு பூ எடுத்தாந்து இவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன், நீ இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம நிக்கிறிய. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. செலவழிக்க நான் மாதிரியா நின்னுட்டேனா சிலையாவே ஆயிடுவேன். பக்கத்துல எது நடந்தாலும் தெரியாது. நாங்க கூட தான் வில்லுப்பாட்டு படிக்கும் போது கச்சேரியில ஒன்றி பாடுறோம். அதுக்காக வர்றவங்க போறவங்க தெரியாம உட்காந்துருப்ப மேடையில இருக்கலாம். ஆனா எங்க தொழில அது முடியாது. நான் அசைஞ்சேன்னா எங்க அப்பாவில சிற்பம் செதுக்க முடியாது. அதனாலதான் அப்படி நின்ன. இதுவும் ஒரு தியானம் தான். அப்போ உன்னோட தியானத்தை என்னால கலைக்க முடியாது சொல்றியா? நிச்சயமா முடியாது. கலைச்சு காட்டுறேன், நீ அப்படியே நெல்லு, பாத்துருவோம். இந்த பக்கம் பாரு. இந்த பாரு. என்னங்க? நீ ஜெயிச்சுட்ட, நான் ஒத்துக்கிறேன். இப்ப புரியுதா இது வில்லுப்பாட்டு மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லன்னு? வில்லுப்பாட்டை பத்தி தப்பா பேசாத. என்ன பெருசா நின்னுட்ட? நான் இப்ப நிக்கிறேன், நீ கலைச்சு பாரு. நில்லுங்க பாக்கலாம். இந்த ஆளு வேற பேன் கிடுச்சா. ஐயா வணக்கம். வாழ்க. ஏது இந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்ததும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருப்பா. நேத்து கூட உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். நீ ரொம்ப திருந்திட்டாக உங்க அப்பா சொன்னாரு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா. அவருடைய பேரை நீ எடுக்கணும். நிச்சயமா எடுக்கதான் போறேன். கோயில்ல வேலை இருக்கு, நான் வர்றேன். ஐயா ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். என்னப்பா சொல்றேன்? வணக்கம்மா. வாங்கய்யா வாங்க. என் மகனுங்க வந்தாச்சு. வாப்பா.
கச்சேரி எல்லாம் எப்படி நடந்தது? அமக்கலாம் பிச்சுட்டமா பிச்சு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கும் எங்களை தான் புக் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்படியா? கைகால கழுவிட்டு சீக்கிரமா சாப்பிட வாப்பா. சாப்பாடா அது யாருக்கானு? நீ வேற நான் வந்தது வர தம்பி. பாக்க. அம்மா நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். நான் ஒரு முக்கியமான வேலையா ஒரு முக்கியமான வேலை பார்க்க போறேன். தயவு செஞ்சு எங்க வரும் கேட்டுறாத. ஏங்க உங்களுக்கு பாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? இந்தா உன்னை பத்தி பாடுறதுக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் நான் நேரங்காலம் பார்க்கணுமா? நான் ராத்திரிலையும் பாடுவேன், பகல்லையும் பாடுவேன். நான் எப்ப பண்ணா நீ வரணும். நீ வேணாம்னா சொல்லு, நான் பாடல. அது இல்லங்க, ஆ. உங்க பாட்டை கேட்டதும் கண்ணு ரெண்டு தேடுது, ஆ. மனசெல்லாம் படபடங்குது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் நீ தான் சில செதுக்க மாதிரியா போஸ் கொடுத்தா எதுக்கு கிடக்க எதுவுமே தெரியாம சொல்லுவிய? அது மாதிரி தியானத்துல இருக்கிறது ஏன் வந்த? அதெல்லாம் அப்போ. ஆனா இப்போ உங்களோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியல. தயவு செஞ்சு என் வேலை நேரத்துல பாடாதீங்க. அதெல்லாம் முடியாது. நான் அப்படித்தான் பாடுவேன். என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம், நான் சொல்றத கேளுங்க. சரி, உனக்காக நீ சொல்ற நான் கேக்குறேன். ஆனா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்னது? கை ரெண்டையும் மேல தூக்கு. எதுக்கு? தூக்கு சொல்றேன். ம். கண்ணு ரெண்டு முடிக்க. ம். கப்புன்னு கட்டிக்க. இவன் எப்படி கோயில இருந்து வரான் தெரியலையே. ராஜா, செல்லத்தோரே, என்னப்பா என்னாச்சு உனக்கு? சொல்லுடா. என்னடா ஆச்சு? என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க, நம்ம பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாத்தீங்களா, எந்த தாயும் தான் பொண்ணை நிர்வாணமாக்கி பாக்கணும்னு நினைக்க மாட்டா. எல்லாம் இவன் சதி. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க யாரும் நம்பல. இப்ப நிலைமைய பாத்தீங்களா? நான் காளி உதிட்ட போன சவாலுக்காக சாமியார்கிட்ட பணம் கொடுத்து சாமி சொன்ன மாதிரி போய் சொல்ல வச்சம்மா. அதுக்கு சாமி எனக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, யாராச்சும் பிள்ளைய காப்பாத்துங்களே, பைக்கிட்ட தூக்கிட்டு போங்களே. ஐயோ என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்களே. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள, வாமா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஆமாமா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்துல அம்மா அவசரப்பட்டு நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க. என்ன மாப்பிள, என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நம்ம அபிராமி காளிமுத்து விரும்புது. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மாமா. அபிராமி தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவளோட மானத்தை காப்பாத்திருக்காரு, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்காரு. இவ்வளவு காரணமா இருந்த செல்லதுரைய சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவன் உயிரையும் காப்பாத்திருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிறப்ப காளிமுத்துவ எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல மாமா. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறவன் தான் அவளுக்கு புருஷனா இருக்க முடியும். எனக்கு குறிச்ச அந்த முகூர்த்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்களே சொல்லும் போது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீங்களா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைங்க. என்ன அபிராமி, சரிதானா?
பாட்டு வரும்